சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 40 5வது வசனம் வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை ஒருத்தர் அதை விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அந்த அதிசயங்கள் எண்ணிக்கைக்கு மேலானவைகளாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்வாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறார். யாருக்கு நான் சொல்றேன்? உனக்காக கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறார். ஒருத்தரை வச்சு ஒருத்தனை வைத்து கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறார். ஒன்றை வச்சே கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறார். ஒன்றை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீ ஒருத்தி போதும், நீ ஒருவன் போதும், உன் மொத்த குடும்பத்தை வீட்டில் எடுக்க கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அததான் சங்கீதக்காரர் சொல்ற பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் தாவீது நிமித்தம் செய்த, தாவீதை கொண்டு செய்த அதிசயங்களும் அவருடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. கர்த்தர் தாவீதை வைத்து பயன்படுத்தி அவரை வைத்து செய்த அதிசயம் ஒரு பட்டியல் சொல்லுங்க பார்ப்போம். தாவீதை பற்றி செய்த அதிசயம் என்ன? கோலியாத் நான் எடுத்து கொடுத்தா அப்படியா சொல்வீங்களா? கோலியாத் சொல்லுங்க, நீங்க தான் சத்தமா சொல்லுங்க. கோலியாத் வீழ்த்தியது ஒண்ணு. அவ்வளவுதான். எவ்வளவு அவனை வைத்து கர்த்தர் செய்தது எவ்வளவு இருக்கு, எத்தனை யுத்தங்கள். ஒரு சவுலை மேற்கொள்ள அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு நேராக கை நீளாதபடி பொறுமையோடு சுத்தி சுத்தி ஓடலாம். அவரை மேல கை போடவே இல்லை. ஜீவன் நம்ம கையில கிடைத்த பிறகு கூட அவரை விட்டு அவரை பாதுகாத்தான். அல்லேலூயா. இப்படி பாத்தீங்கன்னா அதை விட ஆலயத்துக்கான புதிய முயற்சி. இதுவரை ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருந்தது. முதல் யோசனை அவனுக்கு தான் வந்தது. நான் ஒரு ஆலயத்துல கர்த்தருடைய பெட்டி திரை மறைவில் இருக்கு, அந்த ஆலயத்துல வைக்கணும். நான் கேதுரு மரத்து வீட்டுல இருக்கிறேன். இந்த யோசனை, இந்த அரிய பெருமையான, அதனால்தான் சொல்றார் உங்களுடைய யோசனை அநேகமா இருக்கு. ஆண்டவர் சில யோசனை சிலருக்கு தான் கொடுக்கிறார். அவரை கொண்டு பெரியவராய் மாற்ற போகிறார். அவரை கொண்டுதான் இப்ப கூட நம்முடைய ஸ்டாலின் ஒரு ஐடியா கேட்டாப்ல, ஆமாப்பா அது நல்லா தான் இருக்கு, அந்த அமௌண்ட் எப்படி போகிறதுக்கு மட்டும் வர்றதுக்கு மட்டுமா, சாப்பாட்டுக்கு எல்லாம், இதெல்லாம் ஒரு சிந்தனை, நல்ல ஐடியா. ஆனா பெட்ரோலுக்கு மட்டுமா அப்படின்னு எனக்கு யோசனை வரும். நம்முடைய எளிமைகள், நம்முடைய இது போதுமா, எப்படி அதை பார்த்துக்கலாம். அது ஒரு அது பின்னால யோசிப்பான்னு சொல்லியிருக்கேன். நல்ல யோசனை. இதே போல அவருடைய யோசனைகள் அநேகமாக இருக்கிறது. இதை ஒரு சாமுவேலை ஒரு சாமுவேலை கொண்டு கர்த்தர் தாவீதை உயர்த்தும் முன்பாக புறக்கணிக்கப்பட்ட தாவீது, தகப்பனால் கைவிடப்பட்ட தாவீது, யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத தாவீது, கர்த்தர் அவனை அழைத்து வர ஆடுகளின் பின்னே நடந்த தாவீது, கர்த்தர் அவனை அழைத்த போதுதான், அபிஷேகம் பண்ணி அழைத்த போதுதான் கர்த்தர் அந்த அழைப்பை உறுதியை பண்ணுகிறார். அவன்கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வத்தை பார்க்கிறார். கர்த்தர் அவனுக்குள்ள இருக்கிறதுனால் அது அநேகமா இருக்கு. நான் கர்த்தர் என்ன கொண்டு செய்ய போறது அதை சொல்ல முடியாது. ஆலயம் கட்ட சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டி பிடிப்பதற்காக லட்சமாக பொன்னை சம்பாதித்து வைத்த தாவீது. அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டே போலாம். நான் சொல்றேன், கர்த்தர் இனி வருகிற காலங்களில் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொண்டு இப்படி செய்ய போகிறார். நீங்க ஓராட போதுங்க, உங்களை வைத்து கர்த்தர் இப்படி செய்ய போகிறார். இந்த தாவீது மட்டும் இல்ல, தாவீது கோலியாத்தை ஜெயிப்பது லேசான காரியம் இல்ல. கோலியாத்துக்கு எத்தனை சகோதரர்கள் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? கோலியாத்துக்கு எத்தனை சகோதரர்கள், எத்தனை வரல? அது மட்டும் 6. எத்தனை சகோதரர்கள்? 5 சகோதரர்கள். கோலியாத்தை மேற்கொள்ள தாவீது எத்தனை கூழாங்கற்களை கையில் எடுத்தான்? அதிகம்.
பிரியப்பட்டு 5 10 ஆண்டவரே என்ன ரட்சியும் ஐயா. 5 குழாங்கள், எதுக்காக 5 குழாங்கள்? 5 இந்த ராட்சச பறவை உள்ள கோலியாத்தை போல அவருடைய சகோதரர் 5 பேர். இதை மறக்காதீங்க. ஏன் மறக்க மாட்டீங்க? நம்புறேன். எருமையா சொல்லாமா? கோலியாத்துக்கு கூட பிறந்த சகோதரர் எத்தனை பேர்? இன்னும் போச்சு. ஆண்டவரே நெருச்சுங்க. கோலியாத்துக்கு கூட பிறந்த சகோதரர் எத்தனை? தாவீது எத்தனை கூழாங்கல் எடுத்தான்? ஏறி மறக்காத, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். தாவீது எத்தனை கூழாங்கல் எடுத்தான்? ஐயா செயலாளர் 5. அது சரி. வீட்டுல சாப்பாடு 5 நாளைக்கு கொடுக்காதுமா. 5 நாளைக்கு கொஞ்சம் பட்டி போடு, தானா திருத்துவாரு. சரியா இருக்காது. எத்தனை கோலியாத்துக்கு எத்தனை சகோதரர்கள்? வீட்டை கேட்கிறேன். 5. தாவீது எத்தனை கூழாங்கலை எடுத்தான்? 5 தானே? அதே சந்தேகம் இருக்கா? ஏன் 5னா ஒரே கூழாங்கல்ல கோலியாத் விழுந்ததை பார்த்த பிற்பாடு அவங்க 4 பேருக்கு தன்னம்பிக்கை அச்சு போயிட்டு வேற நிறைய விஷயங்கள் ரகசியங்கள் உண்டு. இதான் உண்மை. இதை மறந்துடாது. அப்போ ஒரு தாவீதை வைத்து கர்த்தர் ஒரு டிசிஷனை கர்த்தர் உருவாக்குகிறார். பேயை துரத்துகிற ஒரு கிருபை வரத்தை தாவீது பெற்றிருந்தார். உண்மையா பொய்யா? இன்னைக்கு உள்ள கேள்வியில் அதை கூட சேர்த்திருக்கலாம் போல இருக்கு. இன்னைக்கு உள்ள டெஸ்ட்டுக்கு அதை கூட சேர்த்திருக்கலாம். தாவீதுக்கு உள்ள ஸ்பெஷல் அபிஷேகம் பண்ண உடனே முதல் வேலையே சவுலில் இருந்த பேயை துரத்தினான். இப்படி அவனை கொண்டு அதிசயங்கள் நிறைய செய்திருக்கிறார். இனி ஒன்றை பார்ப்போம். நீங்க நான் சொன்னதை புரிஞ்சுடுங்க. நீ ஒருத்தி போதும். கர்த்தர் உன்னை வைத்து பெரிய காரியத்தை செய்ய போறார். உன் குடும்பத்துல பெரிய காரியத்தை செய்ய போறார். உன் வீட்டுல பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உன் உறவுகள் மத்தியில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீ பணி செய்கிற இடத்துல கர்த்தர் உன்னை வைத்து பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அங்கெல்லாம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீ யார் யாரை பார்க்க போகிறையோ அங்கெல்லாம் கர்த்தர் உன்னை வைத்து பெரிய காரியங்களை செய்ய போறார். இதை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? நல்ல காரியங்களை தேடி கதைப்படுத்துவோம். 1 2 3 4 5 ஆகிய ஹிந்தி முந்தி நல்லா புரிஞ்சுடுங்க. ஒரு வார்த்தை சொன்னா அதை நீ செயல்படுத்தினா உனக்கு வீட்டுல உனக்குள்ள அந்த வார்த்தை வந்து பறிக்கும். வீடு சொல்றேன். நீ ஒற்ற போதும் உன் குடும்பத்துல கர்த்தர் பெரிய காரியம் உன்னை வைத்து செய்வதற்கு. நீ வேலை செய்கிற அலுவலகத்துல உன்னை வைத்து பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீ படிக்கிற அந்த ஸ்தாபனத்துல உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீ எந்த இடத்துல எல்லாம் பணி செய்ய போறாய், எந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உன் உறவுகள் மத்தியில் உன்னை வைத்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அததான் சொல்லிட்டு. அதனால கர்த்தர் இந்த வார்த்தை விசுவாசிக்க, கர்த்தர் என்னை வைத்து என் குடும்பத்துக்குள்ள பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எனக்குள்ள பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அங்க துர்மார்க்கன் பாவி அப்படி அல்ல. துர்மார்க்கனா இருந்தாலும் தேவன் வெறுக்கிற மனிதனா இருந்தாலும் கூட அவர் மன்னித்து அந்த பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டி போர்த்திக் கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டியை படித்து தாழ்மையாய் நடந்து கொண்டார். அப்படியே 29 வாசிங்க. ஆகாப் எனக்கு முன்பாக இப்போ இந்த ஆகாப் நல்லவனா துன்மார்க்கனா துஷ்டனா? யாருக்காவது ஒரு ஐடியா? ஆகாப் சார் ஜெரிதா சொன்னதான் சரி. ஆகாப் என்ன சொல்ற? ஆகாப் துன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படாதவன். ஆகாப்புக்கு மனைவிக்கு பேரு பாஸ்ரமத்தை வாயில ஒரு பேஸ்ட ஒட்டி வைக்கிறார். இந்த பாஸ்ரம பக்கத்துல வச்சு மெசேஜை ப்ரிப்பேர் பண்ண அப்பா நீங்க இங்க இருக்க ஒரு கேள்வி கேட்டு சரியா சொன்னா சரியான ஒரு அமௌண்ட் உங்க கைக்கு வரும். இல்லைன்னா நான் என் மனசுல நினைத்து இருக்கிற அந்த அமௌண்ட்டை எந்த நபர் சொல்லலையோ அந்த நபர் ஈடாக்கிடுவேன். சொல்லிடுவேன், நீ எனக்கு இவ்வளவு தரல, இந்த மாசம் பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுருவேன். ஏன்னா கர்த்தர் என்ன கொண்டு செய்வான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாப் நல்லவனா கெட்டவனா? ஆகாப் நல்லவனா கெட்டவனா? ஆகாபுக்கு மனைவிக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லலாங்க. நீ சொன்ன சரிதான். ஒரு சத்தமா சொன்னா 100 ரூபாய் கிடைச்சிருக்கும். இப்ப நீல எனக்கு 100 ரூபாய் தரணும். நீ அந்த ஆன்சர் கரெக்டா சொல்லியிருந்தா முடிக்க முன்னாலே நான் 100 ரூபாய் தந்துருப்பேன். ஆகாபுக்கு மனைவிக்கு பேரு சரி, அப்படியே பாஸ்டர் இசபேல் தானோ? நீ உனக்கு வீட்டமாக பேரை நினைச்சுட்டே இருக்க, தப்பு. அதாவது நீ நான் கேட்டது என்ன? ஆகாபுக்கு மனைவிக்கு பேர் என்ன பேரு? இயேசுபேல். எனக்கு மறக்க மாட்டீங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் பார்க்கலாம். கோலியாத்துக்கு எத்தனை சகோதரர்கள்? கோலியாத்துக்கு எத்தனை சகோதரர்கள்? அவன் மனைவிக்கு பேர் என்ன பேரு? எத்தனை மனைவி இருக்கு? நாங்க என்னத்த சொல்ல பாஸ்டர், அது நியாயமானது. சரி, இதை பாருங்க. எனக்கு பிடித்த ஒரு சைலண்ட் இருக்கு பாருங்க. 27வது வசனத்துல அவன் சொல்றான், ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது, எந்த வார்த்தைகளை கேட்டபோது அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் அவன் கேட்டிருக்கிறான். அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவனுக்குள்ள பயம் வந்தது. அவனுக்குள்ள பயம் வந்த உடனே அவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். என்ன பயம் பாருங்க. 21வது வசனம் 2வது வசனத்துல, அதிகாரத்துல 2வது வசனத்தை பாருங்க. ஆகாப் நாபோத்தோடு பேசி, ஒரு திராட்சை தோட்டம் என் வீட்டிற்குள் அடைத்து இருக்கிறபடியால் அதை கீரை கொலை ஆக்கும்படி எனக்கு கொடு, அது நல்ல உனக்கு தரேன், வேண்டுமானால் அந்த விலைக்கரமான பணத்தை தரேன், வேற வாங்கிக்க, எனக்கு பக்கத்துல இருக்குப்பா, இது எனக்கு வேணும். அப்ப அவன் சொல்றான், இல்ல எனக்கு இந்த ஒன்னந்தான் மூதாதையர்கள் தந்தது, அதை நான் தரப்பக்கூடாது, தரக்கூடாது. அந்த அவசரம் பாருங்க. யாருக்கு மனைவி? அப்படா வாய் ஒன்று திறந்திருக்கு. கத்த நல்லவர். ஒரு அலையிலே சொல்லுவோம், கலாக்காரு ஒரு அலையிலே சொல்லுவோம். ஏன்னா இதை அப்பப்போ வாய் திறக்கட்டும். அவனே ஆகாபுக்கு மனைவி யாகிய இயேசுபேல் அவரிடத்தில் வந்து, நீ போய் சாப்பிடுப்பா, நீ போய் சாப்பிடு, நீ உன்னுடைய மனம் ஏன் செழிப்பா இருக்கு, சங்கடப்படாத என்ன என்று அவனை கேட்டதற்கு, நான் இந்த தோட்டத்தை நான் அவனை கேட்டேன், அந்த நாபோத்துக்கு தோட்டத்தை அவன் தரல, அதனால எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிருக்கு. அவன் அதுக்கு சொன்னது, நீ போ போய் சாப்பிடு, சந்தோஷமா இரு, நான் பாத்துக்கிறேன், அவன் உன்னை கூப்பிட்டு தருவான், அவன் உன்னை கூப்பிட்டு தருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மொத்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பொய்யாக 2 சாட்சிகளை ஏற்படுத்தினான். அந்த 9வது வசனம் பாருங்க. அவன் ஒரு கடிதம் கொடுக்கிறான் 2 பேருக்கு. அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி, நீ உபவாசம் எல்லாத்தையும் சொல்லி அனுப்பு, நாபோத்தை ஜனங்களுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய், கள்ள சாட்சி சொல்லி அவனை கல்லறைந்து கொண்டு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வார்த்தை. தொடர்ந்து வாசிமா. அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் இயேசுவில் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி அப்படியே 15வது வசனமா 15வது வசனம் பாரு. நாபோத் கல்லறையில் செத்ததை இயேசுவில் கேட்டபோது ஆகாபை நோக்கி, இந்த சொத்தை தானே கேட்டேன், அந்த திராட்சை தோட்டத்தை தானே கேட்டேன், போய் எடுத்துக்க. அவன் செத்து போனான், போய் எடுத்துக்க. ஒருத்தனை கொல்ல ஒருத்தனுக்கு சொத்தை எடுக்கிறது. சில இடத்துல பாத்தீங்கன்னா சில சகோதரர் அப்படி அழகா செய்வாங்க. ஒருத்தன் பொறுமையா போறவனை எவ்வளவு கொடுத்துக்கு மனம் நோகடித்து அவனுக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்க பார்ப்பாங்க. இங்க இருந்தான். இதுல பாத்தீங்கன்னா அதை சொன்னதுனால 19வது வசனம் பாருங்க. அவனை பார்த்து இப்போ இந்த தீர்க்கதரிசியாக எலியா அவர்கிட்ட போய், நீ இவனுக்கு சொத்தை எடுக்கிறதுக்காக அவனை கொலை செய்தது எனக்கு தெரியாதா? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, இப்போ நல்லத உண்மையை சொன்னா
உண்மை சொல்றவன் யாரு? கர்த்தர். நீ அதனால பொய் சொல்லு நான் சொல்ல மாட்டேன். நீ உண்மையா இரு. எத்தனை பேர் உன்னை பகைத்தாலும் உன்னை கொண்டுதான் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் உன்னை பகைத்தாலும் நீ உண்மையா இரு. எத்தனை பேர் உன்னை பகைத்தாலும் உன்னை கொண்டுதான் அற்புதம் செய்ய போகிறார். உன்னை கொண்டு பெரிய சாதனை செய்ய போகிறார். நீ உத்தமன் என்று பெயர் பெற்றதால் கர்த்தர் உன்னை கொண்டு அந்த ஒரு இடத்துல அவனுக்கு வாழ வைக்கிற கர்த்தர் உன் மூலமாக அந்த சந்ததிகளை நிலைநிறுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இப்பதான் 29 வசனம் வாசிங்க. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக 23 யோசேபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் யேசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? எலியா சொன்ன தீர்க்க தரிசனம். உன்னையும் உன் குடும்பத்தையும் இதே நாமத்து எந்த இடத்துல கல்லறிந்தியோ இதே இடத்துல உன்னையும் உன் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் நாய்கள் தின்னும். இது ஒரு கொடுமையான தண்டனை நீ கொடுத்த. ஆனா கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். இப்படி சொன்னதுக்காக தான் இப்ப வந்து நான் பாருங்க. இப்பதான் 27வது வசனம் பாருங்க. இந்த வார்த்தையை கேட்ட போது கலக்கம் உண்டானது. இந்த வார்த்தையை நான் உனக்கு கொண்டு போறேன். நீ எந்த இடத்துல நீ அவனை கொன்னியோ அதே இடத்துல நான் உன்னையும் குடும்பத்தையும் நாய்கள் திங்க வைப்பேன். அந்த ரத்தத்தை குடிக்க வைப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட போது அவன் போய் தேவ சமூகத்துல உபவாசித்து அழ ஆரம்பித்தான். இப்ப பாருங்க, கொலை செய்தவனை கூட அக்கிரமம் செய்தவன் கூட பொய்யாய் சாட்சி சொல்ல வைத்து கல்லறிந்தவனையும் கர்த்தர் மன்னித்து என்ன சொல்றாரு பாருங்க. 29வது வசனத்துல பாத்தீங்களா? பாருங்க. ஆகாப் என்னை நோக்கி என்னை தாழ்த்தினதை இவ்வளவு நேரம் வீராப்பு பேசுறவன் இப்ப எப்படி வந்து என் சமூகத்துல தாழ்த்து கிடக்கிறான். தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல். இப்ப சொல்லுங்க, கொலை செய்தவன், குற்றம் செய்தவன், துன்மார்க்கன், போக்கிரித்தனம் பண்ணவனை கர்த்தர் மன்னித்தாரா? மன்னிக்கல. மன்னித்து என்ன சொல்றாரு பாருங்க. உன் நாட்கள் இது அல்ல, ஆனா உன் மனைவி பிள்ளைகள் காலத்துல இதை செய்வேன். சொன்னதுதான் நீ மனம் தாழ்ந்ததால், நீ தாழ்த்தினதால், நீ கர்த்தருடைய சமூகத்துல என்னை தேடி வந்ததால் நான் உன் நாட்கள்ல இந்த தண்டனை செய்ய மாட்டேன். நான் சொல்றேன், நீங்க உங்க மனசு தெரியுங்க. ஏதாவது பாவங்கள் நான் இது செய்தது பாவம், நான் இப்போ நான் என் சத்தியத்தை இந்த சத்தியத்தை கர்த்தர் சொல்ற சத்தியத்தை கேட்கும் போது நீங்க மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் இந்த எப்படி எப்பேற்பட்ட தீங்கா இருந்தாலும் அதை தூக்கி தூர தள்ளி உங்களை அவர் அனுசரித்து உன்னை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நல்லவன் ஒருவனும் இல்லை. தேவன் ஒருவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. நம்ம எல்லாம் தேவனுக்கு பயந்திருந்தா இந்த எப்படி ஆகாப்பை மீட்டெடுத்தார் கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். அவனுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்தார், உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பார். அவனுக்கு ஒரு மீட்பை கொடுத்தார், உங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை அவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல இன்னொரு ஜெபம் பண்ணி இருக்கிறார். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. அப்படியே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இது ஒரு வித்தியாசமான ஜெபம். இங்க பாருங்க, இதுக்கு ஒரு அவங்க முதல்ல ஜெபம் பண்ண விதத்தை கேட்போம். அப்படியே 42வது வசனத்தை வாசிங்க. 42வது வசனம். ஆகாப் போஜனம் பண்ண போனா, பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தில் ஏறி கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்கால்கள் பட குனிந்து. எப்படி அதிசயம் நடக்கணும்னா இப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? முதல்ல முழங்கால் பண்ணணும். அதுக்கு பிறகு அதை பொசிஷன் பாருங்க. தலையில முதல்ல பணிந்து முழங்கால் போட்டு பணியணும். அதுவும் முகம் தன் முழங்கால்கள் பட குனியணும். இந்த முழங்கால் எப்படி நம்ம நிக்கிறோம்ல, இப்படி உட்கார்ந்துருக்கோம். முழங்கால உட்கார்ந்துட்டோம். அப்படி உட்கார்ந்துட்டா நம்ம உட்கார்ந்துக்கிட்டு அந்த உட்கார்ந்துட்ட அந்த பொசிஷன்ல இந்த 2 முட்டை கொஞ்சம் நீட்டிட்டு அப்படியே முகம் அங்கே போயிருக்கணும். இப்போ ஒரு ஆட்கள் சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் வயது கட்டம் காசு நீங்க இருக்கீங்கன்னா காட்டி தந்துருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நான் இப்ப காட்டி தந்துடுவேன். சேலஞ்ச் தான். நான் அப்படியே உட்கார்ந்து எழுதிடுவேன். ஆனா அப்படி நீங்க ஜெபித்து பாருங்கள், உங்க வீட்டுல கட்டாயம் அற்புதம் உண்டு. அல்லேலூயா. இந்த அற்புதம் கொஞ்சம் வித்தியாசமான அற்புதம். இந்த அற்புதம், இந்த அதிசயம் ஒன்றை கொண்டு கர்த்தர் ஒரு எலியாவை கொண்டு ஒரு பெரிய ஜனத்திற்கு அவர் செய்த அற்புதம். ஒரு எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டால், உன் ஜெபத்தை கேட்கிறவர் நல்லவராக இருக்கிறார், உன் ஜெபத்திற்கு பதில் தருவார், உன் ஜெபத்திற்கு வேலை உண்டு. நீ முழங்கால் பட, உன் முகம் தலையில முகத்தால் அந்த இரண்டு கால்கள் கிடையில அது ஒட்டுமானா நிச்சயமா சொல்றேன், உன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அது இதுவரை இல்லாத இதா இருக்கும். இது ஒரு சேலஞ்ச் பாருங்க. இதுலயும் எத்தனை தடவை நம்ம பகைவரை சொல்ல தெரியுமா? பாருங்க, நீ கண்டுபிடித்தாயோ? ஆமா கண்டுபிடிச்சேன், அதான் உண்மை. வாசிங்க ஆண்டவர் 1ஆம் வசனம் வாசிங்க. 18:1. அநேகநாள் சென்றபின்பு 3ஆம் வருஷமாகி கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன் என்றார். இதுவரை இந்த இதுல 11 வாசிங்க. 17 வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழை பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாம் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்படி யாருக்கெல்லாம் தைரியம்? இதே போல சொல்றோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், என்னை கொண்டு கர்த்தர் இப்படி அற்புதம் செய்வார், என்னை கொண்டு அதிசயம் செய்வார். இப்படி எத்தனை பேர் உங்களுக்கு அந்த உறுதி இருக்கோ? நிச்சயமா சொல்றேன், இந்த மாசத்துல நீ அதை காண்பார். அந்த விசுவாசம் வேணும். கர்த்தர் எனக்கு செய்ய போறதான், நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு எனக்கு ஒரு பிளேஸ்மென்ட்க்கு, என் மகனுடைய படிப்புக்கு ஒரு பிளேஸ்மென்ட் போறேன், நான் இப்படி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா சொல்றேன், உன் விசுவாசத்தின் படி கர்த்தர் அதை செய்ய வந்தார். இந்த வார்த்தையை சொன்னவர் 18:1 சொல்றார். அதான் இது 17:1 கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லு. 18:1 எவ்வளவு அழகா அநேகால் சென்றபின்பு கர்த்தருடைய வார்த்தை. முதல்ல சொன்னது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவர் சொன்னார் இல்லையா? இப்ப கர்த்தர் சொல்றார், ஓ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, தேசத்துல மழையை கொடுத்துருவோம். பாவம் தேசத்துல மழையை கொடுத்துருவோம். வாசிப்போம். 18:1 வாசிக்க. அநேக நாள் சென்று நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். இது கர்த்தருடைய வார்த்தை. 2ஆம் வசனம் பாருங்க. சமச்சமோ என்றால் சமாரியால கொடிதானா இருந்தது. இப்ப இருக்கா? இப்ப இவர் பேட்சிங் பேன் ஆகும். இப்ப இங்க சொன்னவர் அடுத்த நேரம் எங்க இருக்காருன்னு தெரியாது. ஏன்னா அவர் செய்கிற 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டு அவன் இவனை இன்னான் என்று அறிந்து, இந்த முகக்குப்புற விழுந்து செய்கிற ஜெபத்திற்கு எவ்வளவு வேல்யூ. இப்படி பண்ணி பாருங்க. வீட்டுல இருக்கிற அல்லது ஆலயத்தில் நீங்க வந்து ஜெபித்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், முடிஞ்ச அளவு நான் மேலே சொல்ல மாட்டேன், நீங்க சேர்ல இருந்தே பண்ணுங்க. ஆனா முகக்குப்புற விழுந்து ஜெபிக்க பழக முடியாதவங்களாக முகக்குப்புற விழுந்து ஜெபித்து பாருங்க, உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். கட்டாயம் வரும். நீ எதை நினைச்சு முகக்குப்புற விழுந்து ஜெபிக்கிறாயோ பதிலை பார்ப்பார். சரிப்பா, கட்டாயம் நீ நினைக்கிறதுக்கு மேல மதிப்பெண் உன்னை தேடி வரும். உபவாச ஜெபம் என்ன பயம்? உபவாசத்துல என்ன சாதிச்சீங்க கொண்டு விட்டுட்டு போறது தெரியாத உபவாச ஜெபம். பரீட்சை எழுதுறவங்க தான் ஜெபிக்கணும். அந்த உபவாச ஜெபத்துல எத்தனை பேர் இருக்காங்க இல்ல, நேற்று உபவாச ஜெபத்துல அவன் இருந்தனால அவனுக்கான ஜெபம் வேற மாதிரி இருக்கு. அது இருக்குதான் ஆகணுமா? அந்த நாள் மாமியா இருக்க வீட்டுக்கு கொண்டு விட்டா அது நல்லாதான் இருக்கும். நம்ம நினைக்கிற மதிப்பெண் அது கத்தட்ட கேட்கணும். திருப்பி பெற்றோருடைய இல்ல உபவாச நாள், நான் உபவாசம் பண்ணி ஜெபித்தா நான் நினைக்கிறதோட சாதிப்பேன். நான் சொல்றேன், நான் உண்மையை சொல்றேன். உங்க பிள்ளைகள் நீங்க
உங்க பிள்ளைகள் எல்லாம் பச்சை எழுதிருக்கீங்க, செத்து யார் எழுதினாலும் இவர் பொறுத்தனை வச்சு பாருங்க. எல்லா உபவாசம் ஆனாலும் எனக்கு ரிசல்ட் வர்றது வர, ரிசல்ட் வந்து அடுத்த படிப்புக்கு நான் போறது வர, ஆண்டவரே நான் உபவாச நாள்ல கரெக்டா இருப்பேன்னு நீ பொறுத்தனை வச்சு பாரு. நீ நினைத்ததை விட மதிப்பானவங்க கூட வரலன்னா நான் அந்த ஊழியத்தை விட்டு போயிடுவேன். சேலஞ்ச் தான். முகப்புறம் விழுந்து கத்தரை துதிக்கிறத கடந்த நேரத்தை தினத்துல உபவாச ஜெபத்துல கலந்து கொண்டவங்களுக்கு தெரியும். உனக்கு அது வேணும், நான் இவ்வளவு வேணும், நான் இப்படி போவேன், நான் யாரையும் பார்க்க போறேன், கத்தரை பார்க்க போறேன், அப்படி பண்ணிப்பார். கத்தர் உன்னை கொண்டு இப்படி வைத்திருப்பார். அதான் சொல்றேன், தீர்மானம். எனக்கான குடும்பம், எனக்கானது, இது என்னை கொண்டு கத்தர் இப்படி செய்வார். அதான் சொல்றேன், உன்னை கொண்டு செய்ய கத்தர் நல்லவராய் இருக்கிறார். என்னொருத்தர் அவர் எடுக்கல, உன்னை கொண்டே செய்ய போகிறார். இங்க பாருங்க, துணிகரமாய் நடந்த ஆகாபுடைய வார்த்தையை மன்னித்து அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். உனக்கு ஜெபத்தை பதில் கொடுக்க மாட்டார், கட்டாயம் கொடுப்பார். இந்த எலியா மோகப்புறம் எடுத்து பணித்ததால் எப்படி 3.5 வருஷம் மழை பெய்யாதத, அது ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க. 41வது வசனம் பாருங்க. 41வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போஜனம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றார். ஐயா நீ போய் சாப்பிட போ, பெருமழையின் இரைச்சல் என் காதுல கேட்குது. நானும் சொல்றேன், உங்களுக்கான அற்புதம், உன் குடும்பத்துல கர்த்தர் செய்ய போற அற்புதம் இப்போ உன் காதுல கேட்குது. ஆமென். விசுவாசிக்கிறியா? நீ உன் வார்த்தையை விசுவாசி. உனக்கான அற்புதம், உனக்கான அதிசயம் உன் காதுல கேட்க ஆரம்பிக்கிறது. என் புருஷனுக்கு கர்த்தர் இப்படி வைத்திருக்கிறார், என் பிள்ளையை கர்த்தர் இப்படி வைப்பார், நான் இப்படி இருப்பேன், நான் இந்த காரியத்துக்கு செயல்பட போகிறேன். இதை உன் காதுல நீ கேட்குமானால் நிச்சயமா சொல்றேன், இந்த ஆசீர்வாதம் பெருமழையின் இரைச்சலை போல உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தை வந்து பலிக்கும் என்கிறேன். ஆமென். அதை விசுவாசிக்கணும். அவன் எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. பெருமழையின் இரைச்சல் என் காதில் கேட்கிறது. 43வது வசனத்தை பாருங்க. அங்க பட குறித்து தன் ஊழியக்காரனை நோக்கி அந்த போஸ்டர் எழுப்பலங்க. அவன் அப்படியே படுத்துக்கிட்டு தான் ஊழியக்காரன் பேரை சொல்லி கூப்பிடுறான். அப்படியே முழங்கால படுத்து அப்படியே அந்த பூமியில வடுபடி குறித்து அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்றான், நீ போய் சமுத்திர முகமாய் வா என்றான். ஐயா நான் போனேன், ஒண்ணுமே இல்லை. ஒரு தடவை போய் பார்த்து வந்துட்டான், ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன சொல்ற பாருங்க, எத்தனை முறை அவன் 1 கிலோமீட்டர் போயிருப்பானா, 2 கிலோமீட்டர் தெரியாது. 7வது முறை வரும்போது என்ன நினைச்சு வந்திருப்பான்? நம்ம சைக்காலஜி நினைப்போம். சாதா இந்த மனுஷன் நான் இல்லைன்னு சொன்னா என்ன 7 முறை கூட அனுப்புவான். நான் போய் தண்டனையை வாங்கிட்டு பார்த்தானோ பார்க்கலையோ, உள்ளங்கையோ வேகம் வந்தோ வரலையோ, மனசுல பட்ட மாதிரி, யோ ஐயா உள்ளங்கைய வேகம் பார்த்துட்டேயா. இவன் பொய்ய சொன்னானோ உண்மையை சொன்னானோ, பார்த்தானோ பார்க்கலையோ, இந்த வார்த்தையை எலியா நம்புறான். இந்த வார்த்தையை எலியா நம்புறான். அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்க. 44வது வசனம் பாருங்க. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து எழுந்தான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உன்னை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி ஓடிங்க, தப்பிங்க, இப்ப மழை வரும். நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு இன்னுமே அது ஒரு பெரிய கேள்விக்குறி. முதல் தடவை பார்த்துட்டு வரான், 8வது அப்ப சொல்றான் 7 முறை போ பார்த்துட்டு வாங்க. ஒரு உண்மையாட்டை 7வது முறை அவன் கண்டிருக்கிறான். ஆனா ஒருவேளை இப்படி வாங்கலாம், அவன் என்ன நினைச்சிருக்கலாம், இந்த மனுஷன்ட்ட நான் போய் இப்பவும் வரலன்னா என்ன 7 முறை என்ன 10 முறை அனுப்பினாலும் 10 முறை போயிட்டு வரணும். இது எதுக்கு? ஐயா நான் பார்த்தேன், எப்போது ஒரு மேகம் அங்க இருக்கு, அந்த மேகம் அந்த வார்த்தையை தான் நான் நம்புறான். அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை நம்புறவர் உடனே தேவ சமூகத்துல போனான். சொல்றான், போ அவனை சொல்லு, அவனுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் உனக்கு இருக்குமானால் உன்னை கொண்டு உன் வீட்டுல இதே போல அதிசயத்தை அற்புதத்தை கத்த செய்வான். அல்லேலூயா. விசுவாசி கட்டாயம் சொல்றேன், உன்னை கொண்டு செய்வார். உங்க அப்பாவுக்கு செய்வார், உங்க அம்மாவுக்கு செய்வார். ஒரு பிள்ளைய நான் சின்ன பிள்ளை, நீ படிக்கிற பிள்ளையா இருந்தா கூட உன்னை கொண்டு கத்தர் அப்படி செய்வான். மாற்றம் இல்லை. அவன் சொன்னதுக்கு தான் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்துல பாருங்க. அதற்குள்ளாக
அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த வேலைக்காரன் சொன்னா, வேலைக்காரனுக்கு மறுபடியும் சொன்னான், நீ போய் ஆகாம வேகப்படுத்து, கூட்டிட்டு போக சொல்லு, வீட்டுக்கு போக சொல்லு, மனம் வருது. அந்த விசுவாசம் கர்த்தர் எனக்கு செய்வார். கர்த்தர் என் புருஷனுக்கு சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் எனக்கு வருமானத்தை தருவார். நான் இனி யாரையும் கடன் வாங்க மாட்டேன். நான் இனி யாரையும் கடன் வாங்க மாட்டேன். உண்மையாக எனக்கு இப்ப இடையில வந்த சுகவீனத்துக்கு நான் இதே போல டாக்டர்ஸ் பார்க்க போன லட்சக்கணக்கில் செலவாயிருக்கும். என் மனைவிக்கு எனக்கு ஓகே, என் மனைவி சதிச்சு நான் அனந்தபுரியில் போய் கூட பார்க்கலாம். ஆனா அதுக்கே அவசியப்படல. கர்த்தர் ஏன் விசுவாசம், கர்த்தர் எங்கே அனுப்பல, 5 காசு செலவு பண்ண விடல. ஆனா காசு கொடுத்தார். அந்த காசையும் அந்த இதுக்கு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட எனக்கு மொத்த செலவே ஒரு 3000 ரூபாய்க்குள்ள முடிந்தது. ஆனா 3 லட்சம் ரூபாய்க்குள்ள செலவு 3000 முடிச்சிருக்கார். அதான் என் தேவன். அந்த தேவன் உனக்கு தேவன். அவர் உனக்கு ஜீவிக்கிறார். அந்த விசுவாசம் வேணும். அத அவன் சொன்ன வேலைக்காரன் சொன்ன அந்த விசுவாசம் தான். அது என்ன பெருமலை புரிந்து அது பாருங்க. இந்த வசனம் வாசித்தாரு 45 வாசிப்போம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனார். கர்த்தருடைய கை, நான் சொல்றேன், கர்த்தருடைய கை இந்த வசனத்தை கேட்க உன் மேல இருக்கிறதுனால் உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தருடைய கை உன் மேல இருக்கிறதுனால் உன்னை கொண்டு கர்த்தர் இதே போல அற்புதத்தை உன் குடும்பத்துல, உன் உறவுகள் மத்தியில, நீ பணி செய்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் கர்த்தர் செய்ய வல்லவர் இருக்கிறார். கரங்களை கட்டுங்க. நான் சொல்றேன், ஒரு வார்த்தையை கேட்டு ஆமென் சொல்றதோடு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. உங்க வார்த்தை, இந்த வார்த்தை உங்க வீட்டுல செயல்படும். ஆமென். ஹalleluya. அதனால தான் சொன்னேன், ஒன்னை கொண்டு செய்ய போறார் கர்த்தர். ஏன்னா ஒரு வசனத்தை எனக்கு ரொம்ப நெருடிட்டு இருக்கு. யோசுவா எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட கர்த்தர் எவ்வளவு அழகா செய்தார். உங்க சொல்ல கேட்டு செய்கிற கர்த்தர், உங்க சொல்ல கேட்டு கர்த்தர் செய்வார். ஒரு வசனம் வாசிப்போம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 10:14. இப்படிப்பட்ட கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட ஏமா நீ மனுஷன் சொல்லல, நீங்க மனுஷிகன்னு சொல்லுங்க. அங்க மனிதன் சொன்னது பாஸ்டர் மனுஷனுக்குள்ள சொல்லி சொல்ல பாத்தீங்க, மனுஷன் சொல்லிங்க. இப்படிப்பட்ட இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு அந்த நாளை ஒத்த நாள், அதற்கு முன்பும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இதை எப்படி சொல்லுவாமா? இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்ட, அதே போல ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்ட அந்த நாளை ஒத்த நாள், அதற்கு முன்னே இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுவார். என் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் அந்த நாள் நான் சொல்லுகிறபடி நடக்கும் என்கிறார். அவர் என்னதான் சொன்னார்? 10ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மகலா மட்டும் முறியடித்தான். அடுத்த வசனத்தை பாருங்க. ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்களே எப்படி அங்க மட்டும் தான் செய்வாரா? உனக்காக உன் சத்துருக்களுக்கு முன்னால கர்த்தர் வானத்திலிருந்து கல்லறிய மாட்டாரா? கர்த்தர் உனக்காக கல்லறிந்து விரட்டுவார். உன்னை பகைக்கிறவன், காரணம் இல்லாம உன்னை சபிக்கிறவன், இந்த நாமத்துக்கு சொத்த காரணம் இல்லாம குற்றம் சொல்லி அவனை பொய் சொல்லி அவனை வளைத்து கொண்டு ஜனங்கள் மத்தியில அவதூறாய் பரப்பி அவனை வெறுக்கும்படி செய்தால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். வானத்திலிருந்து கல்லெடுத்து உனக்காக உன் சத்துருவை எரித்து வெறுத்துவார். அவன் பக்கமே வரமாட்டான். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து பாருங்க. செத்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்த்திலும் இந்த கல்மலை, வானத்திலிருந்து இந்த கல்மலையினால் செத்தவர்கள் அநேகமாக இருந்தார்கள். நான் சொல்றேன், அதே போல ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒரு பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளைக்கு அந்த இருக்கிற அந்த விசுவாசம் உனக்கு வரணும். நான் அந்த விசுவாசத்துக்காக உங்களை கூட்டிட்டு இருக்கேன். அந்த விசுவாசத்துக்காக தான் சொல்லியிருக்கேன்.
ஒரு ஆகாப் நிமித்தமாக கர்த்தர் மனமாறி அந்த ஆகாபுடைய சொல்லை கேட்டு கர்த்தர் செய்தார் என்றால், ஏலியாவினுடைய சொல்லை கேட்டு இப்படி பெரிய மகத்துவத்தை செய்தார், இந்த யோசுவாவுடைய சொல்லை கேட்டு இப்படி ஒரு யுத்தத்தை செய்து முடித்தார், உனக்காக கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். உன்னை கொண்டு செய்வார், உன்னை வைத்தே செய்வார், உன்னை கொண்டு பெரியவராய் மாற்றுவார். அப்போ உன் சந்ததிகள் எல்லாம், உன் உறவுகள் எல்லாம் உன்னை கனம் பண்ணுகிற நாளாக இருக்கும். அது வெகு சீக்கிரத்தில் இருக்கும். இப்பவே இன்னைக்கே கூட நீ பார்க்கலாம். நீ போகும்போது அந்த காரியத்தை பார்த்து சாட்சியா கேட்போம். கர்த்தர் உனக்கு அப்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் 12 கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, இப்ப நம்ம எல்லாம் எப்படி ஜெபத்துல கர்த்தர்ட்ட பேசுறீங்களா, சும்மா மொரமொரன்னு இருக்கிறீங்களா? யோசுவாவை போல கர்த்தர்ட்ட பேசுங்க. நீ ஜெபித்தா கர்த்தர்ட்ட பேசுறா. வேத வசன கர்த்தர் உன்னோடு பேசுறார். இங்க என்ன செய்யறான்? அவன் ஜெபம் பண்ணிருக்கான். அவன் கர்த்தர்ட்ட பேசுறான். யோசுவா கர்த்தரோட பேசி இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே அவன் சொல்றான், சூரியனை கண்களை கொடுக்கிறான், நீ கிபியோனுக்கு மேல நில்லு, 1000 மேல சந்திரன் நிற்கட்டும். இந்த கிபியோனியர் ஏமாற்றி தான் அவனை கூட்டிட்டு போனாங்க. ஒரு ஏமாற்றுக்காரன் ஏமாற்றுறதையே கர்த்தர் ஏற்றுக்கொண்டு யோசுவாவுக்காக செய்தால் உனக்காக செய்ய மாட்டாரா? ஆமென். நான் மீண்டும் சொல்றேன், இந்த கிபியோனியர் யோசுவாவை ஏமாத்தினாங்க. ஒண்ணு இல்லாத பாவப்பட்டவன் மாதிரி, வழிபோக்கிற மாதிரி, நான் துணி எல்லாம் கிழித்து போனேன், ஒரு அழுக்கு துணியோடு வந்து எங்களை இவங்க எல்லாம் எங்களை இப்படி பண்றாங்க, எங்களை வழி நடக்க விடவில்லை ஒரு பொய்யை சொல்லி யோசுவா இவங்களுக்காக தான் யுத்தத்துக்கு போனான். எத்தனை பேர் போயிருக்காங்க பாருங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. 13. ஆகையா எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசே எப்ரோனின் ராஜாவாகிய ஓவாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் ராகேசின் ராஜாவாகிய எப்பியாமுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி நாங்கள் கிபியோனியரை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்ய எத்தனை ராஜா? 5 ராஜா. 5 ராஜாக்களும் படைகளையும் இந்த யோசுவா ஒரு பகல் முழுதும் சூரியனை தரித்து நிற்க வைத்து தேவனுடைய பலத்தினால தூதர்களுடைய கல்மழை பொழிய அவர்கள் விரட்டி பெரிய காரியத்தை செய்தால் கர்த்தர் உனக்காக உன்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு செய்வார். மாற்றம் இல்லை. அவன் சொன்ன அந்த அற்புதம் எப்படி இயற்கையை மாற்றினாங்க. சூரியன் கிட்டத்தட்ட ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. சந்திரன் ஒரு ராத்திரி முழுவதும் நின்ற இடத்துல அதே 1000 மேல அங்கே அப்படி நிற்கிறது. யுத்தம் நடக்கிறது. கர்த்தர் சேர்ந்து அவருடைய சேனையும். இதுக்கு காரணம் என்ன? யோசுவா எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம், யோசுவா எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13, 14 பாருங்க. அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நானும் சொல்றேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸை கையில் எடுத்துடுங்க, நீங்க செய்து பாருங்க, உங்களை கொண்டு உனக்காக செய்வார். வாசிப்பா, மைக்க பிடிக்கணும்னு இல்ல, ஜெபிக்காக அபி நீயே வாசிக்கலாம, மைக்கு பக்கத்துல இருக்குல்ல, வாசு. வாசி. பின்னி யோசுவா. அந்த யோசுவான்னு போட்டுறது உன் பேரை பாரு, போட்டு பாரு. அவன் பேரை போடு. கலா. நாகர்கோயில் பட்டணத்திலிருந்து வெளியே கண்ட ஏகத்தை பார்க்கும்போது இதோ ஒருவர் உனக்கு எதிராக நிற்பார். நல்லா புரிஞ்சுக்க. அதனால உன் பேரை போட்டு வாசித்து பாரு. இப்படி விசுவாசி, உனக்கு எந்த கேஸோ எதுனாலும் தெரிந்து போகும். இவ்வளவு அழகா சொல்ல பாரு. பார்க்கும் போது இதோ ஒருவர் அவருக்கு எதிரே நின்றார், அவர் உருவின பட்டயம் அவன் கையில். சேர்ந்து வாசிப்பா, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இதை எடுத்துடுங்க. ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்ய நீர் இப்படி சேனையா எதுமையா அப்படி கேட்க போறோம். உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. யோசுவா பட்டயம் யோசுவா அவரிடத்தில் போய் நீ எங்களை சேர்ந்தவரா என் சத்துருக்களை சேர்ந்தவரா என்று கேட்டார். அதற்கு அவர் நான் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியார், இப்பொழுது உனக்காக வந்து நிற்கிறேன். அப்பொழுது யோசுவா முகக்குப்புற விழுந்துல கேளுங்களாங்க. கேட்ட சத்தியங்கள் எல்லாம் 3 கண்டக்ஸ் வந்திருக்கு, 3 குறிப்பு சொல்லியிருக்கு. அந்த ஒருத்தர் முகக்குப்புற விழுந்தான். தேவனுக்கு பயப்படாத ஆகாம். இங்க பாருங்க, கர்த்தருக்கு பயப்பட்ட எலியா முகக்குப்புற விழுந்தான். இங்க பாருங்க, அந்த யோசுவா தலையிலே முகக்குப்புற விழுந்தான்.
பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டார். சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, இதெல்லாம் படித்து கலந்து போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பாத்தீங்களா, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, எவ்வளவு அழகான வார்த்தை. அப்படி செய்து நான் சொல்லுவேன், படித்து கொள்ளுங்க, முழக்கப்புறம் விழுந்து படித்து பாருங்களா. இதுவரை முரட்டு பிடிக்கிற உன் புருஷன் உன் பக்கமா வரலன்னு கேளுங்க. ஆமே, முரட்டு பிடிக்கிற உன் மனைவி உன் பக்கமா வரலன்னு கேளு. உன் முரட்டு பிடிக்கிற பிள்ளை உன் பக்கமா வரலன்னு கேளு. நான் சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், நீ முழக்கப்புறம் விழுந்து படித்து தேவ சமூகத்தில் கேட்டுப்பார். நீ கேட்க காரியம் உனக்கு செயமாய் மாறும். ஆமே, நீ எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக சேனையின் அதிபதியாய் வந்து யுத்தம் பண்ணுவார். இதை பார்த்தவர் அந்த யுத்தத்தை எளிதாய் சிரிக்கிறான் பாருங்க. சூரியனை அங்க நெல்லு, எனக்காக அந்த சேனையின் அதிபதி வந்துட்டான். சேனையின் அதிபதியை ஆளுக்கு ஒரு கல்லெடுத்து தூதர்கள் வந்துட்டாங்க. ஒரு தூதனால் 1,85,000 பேர் அவன் கொல்ல முடியுமானால் இந்த சேனையின் அதிபதி வந்து எவ்வளவு உத்தரவு செய்திருக்கான். 5 ராஜாக்கள். நான் சொல்றேன், எவனையும் பற்றி பயப்படாத, கர்த்தர் உன்னை கொண்டு யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படியே அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா காலையில இந்த வசனத்தை சொல்லும் போது கர்த்தர் எனக்கு தெளிவா சொல்ல இந்த காரியத்தை சொல்லணும்னு, அதனால டைம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிப்பேன். அதை மட்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 27, 23, 24 வாசிங்க. இதை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதரானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று நான் சொல்றேன், நீ பயத்தோடு ராத்திரி தூங்குகிறாய் ஆனால் இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய தூதர் வந்து நிற்பார், வந்து நின்று சொல்வார், என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்ட இயேசப்பா, என்னை ஆட்கொண்டனர். நாம் பிறக்கிறதுக்கு முன்பு கர்த்தர் என்னை ஆட்கொண்டவர், வாக்கு கொடுத்தது உண்மைனா என்னை யாராலும் அழிக்கணும்னு நினைச்சா நினைக்காதுங்க, கர்த்தர் நினைக்கணும். ஹல்லேலூயா. அவனை பார்த்து என்ன சொல்ல பாருங்க, என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ உன் பிரின்சிபாலுக்கு முன்னால் நிற்கணும். இதை கேட்டதுக்கு முன்னே கிட்ட ஆடுது. உன் எஜமானுக்கு நீ வேலை செய்கிற எஜமானுக்கு முன்னால் நிற்கணும், ராயனுக்கு முன்பாக நிற்கணும். எவ்வளவு அழகா எதுக்கு அவங்க இங்க பட்டு படம் தெரியுமா? பவுல் கூட எத்தனை பேர் டிராவல் பண்ணாங்க? யாருக்காவது பவுலுக்கு கூட அந்த ராத்திரி கடல் பயணம், கப்பல் பயணத்துல போறாங்க, நாடு கடத்தப்பட்டு இருக்காங்க. நாடு கடத்தப்படுறவங்க எத்தனை பேர்? 275 பிளஸ் பவுலோடு சேர்ந்து, அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து 276 பேர். மறக்காதுங்க. நான் மீண்டும் கேட்பேன், கோலியாத்துக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கோலியாத்துக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 5. கோலியாத்தோடு சேர்ந்து 5. இப்படி நான் கேட்கும்போது கரெக்டா சொல்லுங்க. கோலியாத்துக்கு கூட பிறந்தவங்க 5. தாவீது எடுத்த கல் எத்தனை? 5. இப்படி கேட்கும்போது சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலோடு கடல் பயணத்துல போனவங்க 275 பேர், அவனை சேர்த்தா 276 பேர். நான் சொல்றேன், ஒரு குடும்பத்துல, உங்க குடும்பத்துல எத்தனை பேர் உண்டு? எங்க அம்மா குடும்பத்துல பாத்தீங்கன்னா 12 பேர். அது ஒரு சீசத்தோப்புல ஒரு டீம் 12 பேர். எப்படி இருப்பாரு? 12 குடும்பம். எங்க அம்மாவுக்கு நான் 5 பிள்ளை. அப்படி பாருங்க, அந்த குடும்பத்துல எல்லாத்தையும் 4, 5, ஒருத்தருக்கு 2, 3 இல்லை. இதுதான் அந்த குடும்பம். அவ்வளவு பெரிய குடும்பத்தையே கர்த்தர் கொண்டு போனார். இப்படி நினைச்சு உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க பயணத்துல உங்களுக்கு ஒரு சிரமத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஏன்னா உன்னை ஆட்கொண்டவர் கர்த்தர். நீ ஆட்கொண்டு நடந்து கொண்டு இருக்கிற இயேசப்பா உன் கூட வருவார். அவர் உன் பயணத்துல கூட இருப்பார். நீ போற இடத்துல எல்லாம் அவர் உன்னோடு இருப்பார். உன்னை பார்த்தா சொல்ல, பயப்படாத மகளே, நீ அந்த முதலாளிக்கு முன்னால் நிற்கணும். உன்னை வச்சு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். இங்க பாருங்க, எவ்வளவு நல்ல கர்த்தர் அந்த தேவன். எவ்வளவு அது 34 வாசிங்க. அதே ஆகையால் 32 வாசிப்போமா? அப்பொழுது எல்லா கப்பல் ஜாமானத்தெல்லாம் விட்டு கட்டிட்டாங்க.
இத பாருங்க, எனக்கு இதை வாசிக்கும் போதெல்லாம் அந்த 20ஆம் வசனம் பாருங்க, பல வேளைகள் உங்களுக்கு எல்லாம் இப்படி தோணும். 20ஆம் வசனம், அநேக நாளாய் சூரியனானது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழை அடித்துக் கொண்டிருக்கிறதா சொன்னதா, சுத்தி சுத்தி சுழற்காற்று அடிச்சுட்டே இருக்கு. அது பகல் அடிக்கி ராத்திரி அடிக்கி. பாத்தீங்களா எவ்வளவு அழகா, ஒரு சந்திரனை பார்க்க முடியல, சூரியனை பார்க்க முடியல. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டா. நம்பிக்கை அற்று போன மகனே, நம்பிக்கை அற்று போன மகனே, உன்னை வைத்து ஒன்றை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய அவர் இங்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தட்டி கட்டப்படுங்க. நான் மீண்டும் சொல்றேன், நம்பிக்கை அற்று வெளி எப்படி இருக்குமோ, நான் எப்படி செய்யப்பட போகிறோ, உனக்கு நம்பிக்கை அற்று போனால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றை கொண்டு உன் குடும்பத்தை இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எதை பற்றி கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்றை கொண்டு ஒரு பெரிய ராஜாக்கு முன்னால கொண்டு நடத்த போகிறார். இதுவரை உன்னை பயப்படுத்துறதுக்கு முன்னால கொண்டு நிறுத்த போகிறார். நீ அவனை மேற்கொள்ள போகிறாய். அப்போ உன் காரியம் செயமாய் மாறுத யாரால தடுக்க முடியாது. தொடர்ந்து வாசிப்போம். அதில் தொடர்ந்து வாசிக்கிறீங்க. அந்த 23ஆம் வசனத்துல சாரி 32ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது போர் செய்வதர் படவில் கயிறுகள் அறுத்து தாழ விட்டார்கள். பொழுது விடுகையில் பவுல் சொன்னா எல்லாரும் சாப்பிடுங்க, பல நாளா இருக்கு. இந்த 14 நாளாய் மட்டும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறது. அப்ப கடல் பயணம் புறப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? 14 நாள் ஆச்சு. இது 15 நாள். இவன் 15 நாள் ஒருத்தன் சாப்பிடுறது, ஒருத்தரும் ஒண்ணு சாப்பிடுறது. வாசிப்போம். ஆகையா நீங்க தப்பி பிழைக்கிறதுக்கு, ஒருவேளை தப்பி பிழைக்கிறதுக்கு அது ஏற்பா இருக்கும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் தலைமையில ஒண்ணு உதிர்ந்து போகாது. உன் மசுர கூட, நான் எப்படி நம்ம லாங்குவேஜ்ல சொன்ன அப்படின்னா, என் தலை மயிர கூட நீ பிடிச்சி அசைக்க மாட்டேன் சொல்லி பாருங்க. என் தலை மயிர கூட ஒருத்தரால் அசைக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள இயேசப்பா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுமா, நான் அதை செய்கிறேன், இது செய்யறேன், அப்படி பிடிக்கிறேன், இப்படி மசுர கூட ஒருத்தரா பிடிக்க முடியாது. அவன் ஏன்னா கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். எவ்வளவு நல்ல கர்த்தர். ஆகையால் இது அப்பா விற்கும் போது நீங்க சோர்ந்து போய் நாட்களாக வியாதிப்பட்டால், நான் சொல்ல தெரியுமா, அப்பத்தை விற்கும் போது இந்த அப்பத்தை சாப்பிடும் முன்பாக திடப்பட ஆண்டவரை பலத்தாங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவான். உங்க சரீரம் பலப்படும், உங்க சோர்ந்து போன ஆவி பலப்படும், நீங்க பலப்படுவீங்க. அதுதான் சொல்ற பாருங்க. 35ஆம் வசனத்தை திருப்பி ஒரு வாசமாக இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக. அப்ப எத்தனை அப்பதாங்க இருக்குது? அப்பா 274 6 பேர் இருக்காங்க. 274 பத்தி ஒரே நேரத்தில் அமைச்சாங்க. இருந்தது ஒரு அப்பம். இருந்தது என்ன? அந்த வசனத்தை வாசிக்க, கனிமா வாசிக்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து, அப்பங்களையா அப்பத்தையா? அப்பங்களையா அப்பத்தையா? அப்ப எத்தனை அப்பம்? ஒரு அப்பம். அந்த அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்திரித்து விட்டு புசிக்க தொடங்கினார். அடப்பா இவங்க எல்லாரையும் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. விட்டு இந்த அப்பத்துக்கு அவ்வளவு மேன்மை இருக்குமானால், நான் சொல்றேன், அடுத்த தடவை நீங்க பந்தியில வரும்போது இதை ஞாபகம் வைத்திருக்க. நான் இது உங்களுக்காக விற்கப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லும் போது, இந்த சரீரம் என் சரீரத்தோடு இணைக்கப்படும் போது நான் மீட்பு பெறுகிறேன். என் வியாதி அகலுகிறது, என் பாடு அகலுகிறது. நான் இப்ப பலப்பட போகிறேன். புசித்தான் பாருங்க. 37ஆம் வருஷம் பாருங்க. கப்பலில் இப்ப எத்தனை நான் சொல்ல வந்துட்டா 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு, சும்மா ஒருத்தர் மட்டும் இல்ல, 276 பேரும் புசித்த பின்பு எல்லாத்தையும் தூக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் பயணத்தை ஆசீர்வதித்தார். கர்த்தர் பயணத்தை ஆசீர்வதித்தார். நானும் சொல்றேன், குடும்ப பயணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்துல கர்த்தர் இருப்பார். உங்களை கொண்டு ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஒரு அப்பத்தை 276 பேருக்கும்
புசிக்க கொடுத்து சாதிக்க முடியுமானால் உங்க குடும்பத்தை கர்த்தர் உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு யோசுவாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியுமானால், ஒரு எலியாவை கொண்டு முகல் கும்பர விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டதால் பெரிய காரியத்தை செய்ய முடியுமானால், ஆகாப் முகல் கும்பர விழுந்து தன்னுடைய வாழ்வுல ஒரு பெரிய மாற்றத்தை அடைய முடியுமானால், ஒரு எலியா முகல் கும்பர விழுந்து பெருமழை நேர்ச்சலை கொண்டு வர முடியுமானால், ஒருமைப்பட்டு கர்த்தர் உன் குடும்பத்தை பெருமழை பொழிய வைப்பார். உள்ளங்கையில மேலும் பெரிய மழை கொண்டு வரும். நான் சொல்றேன், நிச்சயமா உங்க கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய வாழ்வு கொடுப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம். அப்படியே கர்த்தருக்குள்ள கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி, ஆண்டவரே நான் மூக்குப்பற விழுந்து பணிந்து கொள்ள என்னை ரெடி ஆயிட்டப்பா. ஏரியாவை போல எங்க குடும்பத்தை பெருமழையின் இறைச்சல் கேட்கணும், பெருமழை பொழியணும், என் பாடுகள் அகலணும். ஆண்டவரே யோசுவாவை போல மூக்குப்பற விழுந்து பணிந்து ஆண்டவருடைய சம்பத்துல வந்த போது சேனையின் அதிபதி அவனோடு பேசுனீங்க, அந்த யுத்தத்தை ஜெயித்து கொடுத்தீங்க. ஒரு மனிதனுடைய சொல்ல கேட்டு சூரியனை ரிவர்ஸ் பண்ணி இந்த இடத்துல நிற்கப்பட்ட என் தேவன் எங்களை கூட செய்யுங்கப்பா. ஆண்டவர் என்ன கொண்டு செய்ய போறதுக்கு அவத்தோடு பதில் சொல்லி பாருங்க. ஏசப்பா நீங்க என்ன கொண்டு செய்ய போறதுக்கு அவத்தோடுப்பா. நான் விசுவாசிக்கிறேன், நான் முகக்கு போற உடனே ஜெபிக்க போறேன். என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட அதிசயத்தை பார்க்க போறேன், இப்படிப்பட்ட செயல்களை என் குடும்பத்தில் பார்க்க போறேன், இப்படிப்பட்ட அற்புதங்களை நான் பார்க்க போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அப்படி செய்வார். இது கேட்ட சத்தியத்தின்படி நம்பிக்கை இழந்து இனி நான் எப்படி வாழ போறனோ அப்படின்னு நினைத்த கர்த்தர் சொல்லுங்க, உன் தலைமையில ஒண்ணு உதிர்ந்து போகாது. ஆண்டவரே நீ சொல்லி இருக்கீங்க, நீ எழுந்து நிற்பாய். உன் கூட 276 பேர் பயணப்படுறாங்க. அத்தனை பேரும் கர்த்தர் மீட்டிங்கப்பா. ஒரு எளிய ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் அவ்வளவு வேலை செய்தார். கர்த்தர் எங்க குடும்பத்திலே அப்ப செய்யப்படுகிற ஸ்தோத்திரம். ஒரு யோசுவா கர்த்தருடைய சமூகத்துல காண பணிந்த போது ஆண்டவர் அந்த சேரின் அதிபதி அவரோடு சேர்ந்து அந்த யுத்தத்தை செய்தீரே சொன்னா பாருங்கய்யா. சூரியன் பகல் முழுதாக நிற்கிறது நிற்றது. அந்த மனிதனுடைய சொல் கேட்டு செய்தது உண்மைதான். என் சொன்னா மூக்குப்புற விழுந்து தேவ சமூகத்துல கேட்கிறதை கேட்டு எனக்கு கொடுக்கிற கர்த்தர். எலியாவை போல மூக்குப்புற விழுந்து தேவ சமூகத்துல வர போறப்பா. இதுவரையிலும் என் குடும்பத்துல வறட்சி காணப்பட்டது, ஆனா எலி காணப்படாது. நான் ராயனுக்கு முன்பா நிற்கணும், ராயலா நிற்கணும். ஆண்டவரே இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பு ராயலா நிற்கும்படி நான் மூக்குப்புறத்து பணிந்து விட போகிறேன் தேவ சமூகத்துல. ஆண்டவரே இந்த மாதத்துல நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் எனக்கு செய்ய போற மகத்துவத்துக்காக தோத்துறேன். துதிகரமை மேலாமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்னும் வேண்டும் சதா காலங்களில் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த நாடு நம்மோடு இல்லாத நம்முடைய பிள்ளைகளோடு வெளிநாட்டில் இருக்கிற நம்ம சபை பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, ஆமென். துதி கனம இமயோவகே ஓ எல்லாமே ஓ எல்லாமே துதி கனம இமயோவகே ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஸ்தோத்ரமே நீங்க ஸ்தோத்ர 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனம மகிமையோவகே ஓ எல்லாமே ஓ எல்லாமே துதி கனம மகிமையோவகே ஓ நீரே ராஜாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.